நீஃப்லிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் கூட நம்ம சக்தி சரவணன். வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டு பேரும் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் லீடர். லீடர் அப்படிங்கிறப்ப நமக்கே கொஞ்சம் தடுமாறுது. லீடருக்கு மேலே லெஜண்ட் நடித்த லீடர் லெஜண்ட் சரவணன். உண்மையாக அவங்க பேர் தான் பாருங்க. உங்கள் பேரை வச்சுட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. லெஜண்ட் சரவணன் இல்லைன்னா இப்படி ஒரு படமே சாத்தியம் இல்லை. இல்லை அதை சொல்லி தான் ஆகணும். அப்பா கொஞ்சம் பெரிய ஆள், இவரு பெரிய ஆள் ஆகிட்டாரு. ஆமாம் சார். அப்பா நான் ஒன்றை சொல்லப்பா, சொத்தை காலி பண்ண பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதை வளர்க்குற ரெட்டிப்பாக்குறது, அதை ரெட்டிப்பு இல்லை 20 மடங்கு 200 மடங்கு ஆக்குறதெல்லாம் வந்து இவர் கை தானே. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி அதை ஆக்கி தன் லட்சியமான ஒரு சினிமாவில் நடிக்கணுங்கிறதையும் இறங்கி அதுக்கேற்ற மாதிரி நடை உடை 50 வயசுக்கு மேலே நடை உடை பவனைகள்லாம் மாற்றிக்கிட்டு உடனே ரஜினிகாந்த் நடிக்கலையான்னு கேட்கக்கூடாது. அவர் நடிச்சுக்கிட்டே இருந்தார். அதில் 50 வயசுக்கு மேலே நடிக்கிறது, 60 வயசுக்கு மேலே நடிக்கிறது. இவர் தான் லெஜண்டுக்கு அப்புறம் இந்த லீடர் தான். ஆனால் அந்த குறை தெரியவே இல்லைங்க. லெஜண்டில் கூட கொஞ்சம் இவரை மிகைப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த மிகைப்படுத்தலாம் இல்லை. சாதாரணமாக நம்மள ஒருத்தராக வராரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் இவர் யார், இந்த பாட்சாவுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அந்த மாதிரி ரஜினிக்கு வந்து பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும்ல. என்னை பற்றி மும்பையில் கேட்டு பாருங்க, இவரை பற்றி லார்ஜியாவில் கேட்டு பாருங்க அப்படிங்கிற லெவலில் ஒரு ஸ்டோரி. லார்ஜியாவில் இவர் என்ன பண்ணார், ஏன் பண்ணார். இந்திய உளவு பிரிவு அதிகாரி, ரா ஏஜென்ட். அல்ல ராவிலே ஒரு 12 மேன் 1 மேன் ஆர்மி, அந்த மாதிரி 12 மேன் ஆர்மி. அவங்க 12 பேருக்குள்ளார நடக்கிறது ஒருத்தருக்கே தெரியாது. வெளியில் சுத்தமாக யாருக்கும் தெரியாது. ஒரே டீமாக இருந்து இந்தியர்களுக்கோ ஏதோ ஆபத்து வெளிநாட்டில்னா இவங்க உடனே போய் அங்கே போய் இவங்க டீம் வந்து எல்லாத்தையும் பண்ணுது. ஆனால் இதெல்லாம் மர்ம மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இதில் என்னென்ன இந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, ஏஜென்ட்டு. ஆனால் இதில் என்ன பியூட்டின்னா, முதல் பாதி வரைக்கும் இவர் யார் என்னங்கிறது தெரியாது. சாதாரண ஒரு கார் மெக்கானிக். அதுவும் ஹார்பரில் ஒரு பெரிய கடத்தல் கும்பல், ஹார்பர் டான்னே சொல்லலாம். எல்லாருமே எல்லாம் இம்போர்ட்டட் கார். அதெல்லாம் எல்லாம் வேற மாநில ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளது. ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், ஆந்திரா, கர்நாடகான்னு அந்த கார்கள்லாம் இவங்க மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் வருது. இந்த மெக்கானிக் ஷெட்டை வச்சுட்டு இருக்கிறது யாரு, நம்ம விடிவி கணேஷ். அவர்கிட்ட வேலை பார்க்குறவர் இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட வேண்டியிருக்கு. யாருன்னா, யாருக்கு ஒரு கார் மெக்கானிக்கா எல்லா காரையும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரோ அவங்கள்ட்டே காட்ட வேண்டியிருக்கு. ஏன் காட்டுறாரு, எதுக்கு காட்டுறாரு அப்படின்னா, ஹார்பரில் அவங்க பெரிய ஸ்மக்லிங் கும்பலாக இருக்காங்க. அதுவும் ஸ்மக்லிங்லாம் சும்மா ட்ரக்கு கடத்துறது அது இல்லை, வெடிபொருள் கடத்துறாங்க. காலி பண்ணுற அளவுக்கு பல பாம், இந்த மாதிரி அந்த வெடி மூலதன பொருட்கள், அமோனியா, இதெல்லாம் கட்டுறாங்க, நைட்ரஜன் இதெல்லாம். ஸோ அந்த கும்பலை இவர் வந்து பிடிச்சி கொடுக்கறதுக்கு இவரோட உதவியை வந்து ஆண்ட்ரியா நாடுறாங்க. மெயினாக போலீஸ் தான் அவங்க. ஆண்ட்ரியா, ஷாம் 2 பேரும் நாடுறாங்க. இவர் உதவி பண்ணாரா, இல்லை இவருக்கு அவங்களால் அந்த சால்ட்டுங்கிற அந்த தாதாவால் உபத்திரம் ஆச்சா? சால்ட்டு மட்டும்தானா, அவருக்கு பின்னணியில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அந்த தாதா கூட இவருக்கு என்னடா லிங்க் இருக்குன்னு இன்ட்ரோடுக்கு அப்புறம் இன்னொரு கதைக்குள்ளார கதை வேற லெவலில் இருக்குது. என்ன ஒன்று இதுலன்னா, எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து போர் அடிக்கல, அலுப்பு தட்டல. துரைசெந்தில்குமார் கொஞ்சம் டெக்னிக்கலாக நல்லா பண்ணுவார். ஏன்னா நமக்கு தெரியும் அவர் எதிர்நீச்சல் பிரமாதமாக பண்ணார். அடுத்து பட்டாசுக்கு அப்புறம் கொடிக்கு அப்புறம் காக்கி சட்டைக்கு அப்புறம் லேட்டஸ்ட்டாக கருடன் நல்லா ஹிட்டு. ஸோ துரைசெந்தில்குமார் எல்லா ஆங்கிள்லையும் அந்த அதுமாதிரி சென்டிமெண்ட் வேணுமா, சென்டிமெண்ட் இருக்கு. அந்த கதை தான் அந்த ப்ரொடியூசர் சொன்னார். ஃபைட் இருக்கு, ஃபாரின் கண்ட்ரிஸ் வேணுமா, ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கு. வந்தே பாரத் ரயிலில் ஒரு ஃபைட் வேணுமா, இருக்குது. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை நோக்கி துப்பாக்கியால் சுடணுமா, இருக்கு. எல்லாமே இருக்குது, இருக்கு. அதில் என்னன்னா, அந்த கத்தி சண்டை மட்டும் இந்த வந்தே பாரத் ரயிலில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது, ரொம்ப லெங்க்தாக இருந்தது. ஒரு 150 பேர் இருக்கும். கண்டிப்பாக உண்மையாக லெஜண்ட் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இந்த படம் எடுக்க முடியாது. லெஜண்ட் சரவணன் மாதிரி விஜய் நடிக்க வேண்டிய அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் ப்ரெஸ் மீட்டில் கேட்டேன், உண்மையா சார் இது வந்து உண்மையாக ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி விஜய், அஜித் இந்த மாதிரி ஹீரோ நடிக்க வேண்டிய ஒரு படம். சரி, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, லெஜண்ட் சரவணா சினிமாவுக்கு வந்துட்டாரு. இப்படி மாற்றம் ஒன்றே மாறாதது. உண்மையா அந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறார் தலைவா. இப்போ சென்டிமெண்ட் போன படத்துலயாவது ஒன்லி கோட்டு சுட்டை போட்டு டங்கு டுங்குன்னு வந்துட்டு போயிட்டு இருப்பாரு, ரவா மாதிரி. இந்த படத்தில் அது இல்லை, அதை நல்லா மெச்சூர்டாக பண்ணியிருக்கிறாரு. நல்லாவே இருக்குது.
உண்மையாகவே அதுமாரி ஹீரோயின் நல்ல வேலை நிறைய ஷாட் வந்து க்ளோஸ் அப்ல வைக்கல. ஆமாம் அது கரெக்டாக சொல்லணும். ஆனாலும் நல்லா அழகாக தான் தெரிகிறாரு. அந்த ஹீரோயின் அவங்களுக்கு வந்து கதைப்படி ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடுக்கு பதிலாக ரைட் சைடில் இருக்குது. அதுமாதிரி சில பேர் அபூர்வ பிறவிகள் 1-2 பேருக்கு இருக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு இருக்குன்னாலும் அந்த அம்மாவோட சாமுத்திரிகா லட்சணம் அவங்க அங்கத்தை விட்டு நம்ம கண்ணை எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க. நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்லா அழகா இருக்கு. செலக்ஷனும் லெஜெண்ட் தான். நான் டைரக்டர் அதையும் கேட்டேன். இல்ல அது உண்மைதான். இல்ல எல்லா செலக்ஷனுமே இவர் தான். ஆமா ஆமா உண்மையாவே அருமையா. ஹாஸ்டல் டீச்சர் வராங்க, அவரும் லெஜெண்ட் தான் சார். இவருக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல அந்த கத்தி ஃபைட்டு வந்தே பாரத்தில் பண்ணுறப்ப என்னடா துணி கடைக்காரர் கசாப்பு கடைக்காரராக மாறிட்டாரு நம்ம நினச்சோம். இவர் துணிக்கடை அதிபராக இருக்கிறப்பயே இன்னைக்கு சரவணா ஸ்டோர்ஸ் அப்புறம் தங்கம் வெள்ளிலாம் விற்கிதுன்னா, சாமான் செட்டு எல்லாம் விற்கிதுன்னா, இவர் எல்லாமே இவர் வந்து அனுபவப்பட்டு சேர்த்து. நீங்கள் சொன்னீங்களா அப்பா சொத்துன்னு, அப்பா சொத்தை ரெட்டிப்பா அதை 4 8 16 மொத்தமும் இவர் தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால தான் லெஜெண்ட் சரவணன் பேர். எல்லாமே கொண்டு வந்துட்டார். லெஜெண்ட் எல்லா விஷயத்துலையும் லெஜெண்ட். அதுதான் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாரு. உண்மையாக சரவணன் வந்து அருமையாக நடிச்சிருக்கிறாரு. உங்கள் பேருங்கிறதுக்காக சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு. சரி ரைட்டு சூப்பரு. லெஜெண்ட் சரவணன் வந்து சக்திவேல் பாரு, அது கூட உன் பேர் வருதியா? சரவணா ஒரு பேர், சக்தியும் ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த பாட்டு கூட வருதுல்ல, முத்து அது வந்து கிளைமாக்ஸ் முடிஞ்ச பிறகு. அதுவும் ஜிப்ரான் இஸ்லாமியர் அவரு மியூசிக் போட்டிருக்காரு பிரமாதமா. பொன்மாறன், சக்திவேல், ஏகேஏ அந்த 12 பேர் குழுவில் இருக்கிறாரு. அது மாதிரி ஷாம் பக்தவச்சலங்கிற கேரக்டர்ல அவங்க தாத்தாவும் 60 வருஷமா அவங்க தாத்தா எல்லாரும் போலீஸ் உங்களுக்கு ஃபேமிலி தாங்க பலங்கிறாரு. அவங்கள வச்சே இந்த பிடிக்கிறாங்க. அது மாதிரி ஆண்ட்ரியா ஜெர்மீரியா அவங்களும் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸராக இந்திரா தான் போலீஸ். அப்பப்போ இன்னும் தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச மாதிரியே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. உடம்ப குறைக்கிறேன்னு தலைவா ரொம்ப குறைச்சிடுறது. புரியுதா உங்களுக்கு? ஆண்ட்ரியா உங்களுக்குலாம் கொஞ்சம் குப்பும் குலையுமா மப்பும் மந்திரமா இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு பார்க்க பிடிக்கும். நீங்கள் பாடுறப்போ இன்னும் கூட ஒல்லியாகிட்டு பாடுங்க. பட் படத்தில் உங்களை போடுறப்போ நீங்கள் கொஞ்சம் குண்டா குப்பும் குலையுமா வாங்க. ஓகேவா? கேரக்டராக வர்றப்போ சந்தோஷ் பிரதாப் டெவில் அந்த கேரக்டர்லாம் அதுவும் அவருக்கு வந்து ஒரு எத்தனை பிறவிப்பா. ஆமா சரி சரி. இந்த படத்துல வந்து லெஜெண்ட் சரவணா ஓவர் பண்ணல, சந்தோஷ் பிரதாப்புக்கு ஓவர் கேரக்டர். நான் ஒரு கேரக்டர்ல 3 கேரக்டர். பாயல் ராஜ்புத் ஹீரோயின். நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு படத்துல கதைப்படி ஹார்ட் இடம் மாறி இருந்தாலும் உங்களுடைய மனசு இல்லை, உங்களுடைய சாமுத்திரிகா லட்சண ஸ்ட்ரக்சரு அப்படியே அச்சலா இருக்குது. மிரட்டிட்டீங்க. வாழ்த்துக்கள். வந்துடலாம். அவங்க தெலுங்கு ஹிந்திலாம் வந்துட்டாங்க. இவன் தமிழ்ல தான் வந்தாகணும். லால் அவர் வந்து பாயல் ராஜ்புத்தோட அப்பாவா நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த சரவணாவோட லெஜெண்ட் சரவணாவோட ஃப்ளாஷ்பேக் சொல்றதெல்லாம் ரொம்ப அழகா நல்லா இருந்தது. பாகுபலி பிரபாகரன் அப்புறம் வந்து அவர் தான் பாகுபலி பிரபலம் தான் அந்த சால்ட்டு கேரக்டர். நல்லா அந்த டான்னா அந்த லுக்கு நல்லா இருந்தது, கம்பீரமா ஹைட் வெயிட்டா. அமிர்தா ஐயர் ரேணுகாங்கிற கேரக்டர் இதுவும் அவர் தான் செலக்ட் பண்ணாராம். அப்படியா? கரெக்டாக பார்த்துருக்காரு. VTV கணேஷ் கொஞ்ச நேரமே வந்தாலும் கடிக்காம காமெடி பண்ணியிருக்காரு. லாயல் ஐரின்ங்கிற கேரக்டர்ல அந்த பொண்ணு லாயல், பேபி லாயல் அருமையான இருக்குது, அழகா இருக்குது, நல்லா பண்ணியிருக்குது அந்த பொண்ணு. ஐஸ்வர்யா, மரியம் ஜார்ஜ் வந்து யோ நீ பேசலாமான்னு அவர் சொல்லிட்டு பேசுறது அழகா இருந்தது. அது மாதிரி பத்மன், யோகிராம், வேலு அருணாச்சலம், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அது ஆதித்யா கதிர்லாம் பிரமாதமாக பண்ணியிருந்தார். அந்த காமெடி அடக்கி வச்சிருக்கிறாரு. உண்மையாகவே இந்த படத்தை வந்து RS துரைஷ் சந்திரகுமார் லெஜெண்ட் சரவணனை வச்சு லெஜெண்ட் அதில் இருந்த குறைகளையும் இதில் லெஜெண்ட் சரவணன் திருத்திக்கிட்டு லீடராக ஜொலிச்சிருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லீடர் ஆகிறதுக்கான சாமுத்திரிகா லட்சணம் எல்லாமே லெஜெண்டுங்க இருக்குது. இந்த படத்தை வந்து லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸு தயாரிச்சிருக்குது. ஜிப்ரான் மியூசிக்கு. வெங்கடேஷ் ஒளிப்பதிவு ஒன்றும் குறை சொல்ல முடியாது, வேற லெவல் ஒளிப்பதிவு. ஆமாம். பிரதீப் ராகவ் அருமையாக எங்கெங்கே கட் பண்ணணும் கரெக்டாக பண்ணியிருந்தார் பிரதீப். ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அருமையான ஆர்ட் டைரக்ஷன். எடுக்கிறது பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அந்த ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு அப்படி வந்து கொண்டு வந்து நிறுத்தி கலப்புறதுலாம் நல்லா இருந்தது.
உண்மையாகவே ஓவராலாக அந்த படம் வந்து அந்த கண்டெய்னர் லாரிலாம் சுற்றும் போகிறோம் சுத்தமாக இருக்கும். அந்த ஹார்பர்லாம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஹார்பரில் இவ்வளோ பர்மிஷன் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. லெஜண்டுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குது. லெஜண்ட் சரவணாவும் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. துரை செந்தில்குமார் இயக்குனரும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் செகண்ட் ஹாப் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஆமாம், லீடர் பார்டர் தாண்டி நம்ம ஆமாம் பார்டர் தாண்டி ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த படம் மேபி இந்த படமே ஆமாம் இந்த படமே தமிழ் தெலுங்கு மலையாளம்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதான் பார்டர் தாண்டியும் ஜெயிக்கும். மொழி மாற்ற படங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.